இந்த தகவல் வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷார்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். ஒரு மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சியில் நான் வந்து கடைசியாக பார்த்தோம் அவரை. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது கேப்டனை பற்றி நிறைய ரொம்ப நல்ல மனிதர், மிகச்சிறந்த அறிவாளி, எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கணும். ஏன்னா மாமா சொன்ன மாதிரி நமக்கு நம்மளே தான் ஆறுதல் சொல்லிக்கணும். 10 மணிக்கு இந்த விஷயம் கேட்டு எனக்கே கையெல்லாம் பேசக்கூட முடியலைங்க என்னால். ஹெல்த்தை பற்றி அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய ஹெல்த் பார்த்து இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி இறந்துருக்காரு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎம் வந்து டக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த பேரை வச்சு கொடுத்தாரு. அதுக்கு வந்து ராஜேஷ் சார் வந்து நிஜமாவே அவருடைய உழைப்பு வந்து அவருடைய வந்து மேற்பார்வையில் இது நடந்தது வந்து பெரிய விஷயமா. ஐயா ராஜேஷ் மறைவுங்கிறது வந்து தமிழ் திரை உலகிற்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை மனித குலத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. ராஜேஷ் அண்ணன் எனக்கு வந்து அவரை ஒரு 50 ஆண்டுகளாக தெரியும். அப்போது அவர் ஆசிரியராக இருந்தார். அவர் வேறு பள்ளி, நான் படித்தது வேறு பள்ளி. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவருடைய மாமா அணைக்காடு விக்டர் அப்படின்னு, அவங்க எங்கள் அப்பாலாம் வந்து ரொம்ப ஒரு மச்சான்னு கூப்பிட்டுப்பாங்க. அப்போ அந்த வயசுலேருந்து எனக்கு அண்ணனை தெரியும். எங்களுக்கு வந்து அவர் ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருந்தார். ஒரு பெரிய ஒரு புத்தகமாக இருந்தார். எங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும், எந்த சப்ஜெக்டில் சந்தேகம் வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு அனைத்து விஷயங்கள்லேயும் அவர் மாஸ்டராக இருந்தார். சரித்திரமாகட்டும், புவியியல் அமைப்பாகட்டும், ஜோசியமாகட்டும், நடிப்பாகட்டும், ஆங்கில படங்களில் எந்த படத்தில் வந்து யார் எந்த கேரக்டர் அப்படின்றது ஒரு டவுட் வந்தால் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வித்தின் நோ செகண்ட் நோ மினிட் அவர் உடனே சொல்லுவார். இந்த படத்தில் வந்து ஒரு தடவை வந்து கடல் ஒரு கேரக்டர் இருந்தாமா, ஜான்ட்ரிக்னு ஒரு படம், ரித்விகட்டாவோட படம், உடனே சொன்னார். அதை அந்த மாதிரி வந்து ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து எல்லாம் ஒரு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் வரும். அதே மாதிரி எந்த படம் பார்த்தாலும் உடனே ஃபோன் பண்ணி பாராட்டுறது. ரொம்ப நல்ல மனிதர், மிகச்சிறந்த அறிவாளி, எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். இன்றைக்கி அவர் அமரராகிவிட்டார். அவருடைய குடும்பத்திற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நாம் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுன்றது என்ன, நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருக்கும். அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் நிலைப்பாரட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்க தான் வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு வேண்டும். அவர் ஆன்மாவாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு விடை கொடுத்து அனுப்புவோம். வேதனையோடு விடை கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். விஷயத்துலையுமே, அதாவது சினிமா மட்டுமில்லை, எழுத்து விஷயங்கள் மட்டுமில்லை, கவிதை மட்டுமில்லை, நாடகம் மட்டுமில்லை, எல்லா விஷயத்திலையும் உலகத்தில் அத்தனை விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மாமனிதன் சொல்லலாம். எத்தனையோ புக்குகள் எழுதியிருக்காரு. அவர் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நடிப்பையும் அந்த படம் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடியது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டா யாராக இருந்தாலும் பத்திரிக்கை கொடுத்துட்டோன்னா உடனே வந்து அட்டன் பண்ணுவார். எந்த விசேஷங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர். எப்படி இது மிகப்பெரிய இழப்பு தான். அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கணும். ஏன்னா மாமா சொன்ன மாதிரி நமக்கு நம்மளே தான் ஆறுதல் சொல்லிக்கணும். ஆனால் எப்பவும் அவர் எழுத்தும் சரி, அவர் நடிப்பும் சரி, எப்பவும் மக்கள் மனசில் இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லா நீர்மறை அனைவருக்கும் நான் காமெடி நடிகர் சிட்டுசமணி வடிவேல் கூட நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். டைரக்டரு 2 படம் பண்ணி இப்போ ஒரு படம் படிச்சிருக்கேன், இப்போ படம் எடுத்திருக்கிறேன். அவர் சார் கூட நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப தங்கமான குணம்,
எதாக இருந்தாலும் அழகாக பேசுவார், கருத்து சொல்லுவார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது. நான் காலைல நியூஸு பார்க்க எதுவுமே தெரியல. 10:30 மணிக்கு இந்த விஷயம் கேட்டு எனக்கே கையெல்லாம் பேசக்கூட முடியலைங்க என்னால். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு உள்ள நமக்கு கிடைக்கலங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் என் படத்துக்கு டேட்டு கேட்டேன். 1 மணி நம்பரை நோட் பண்ணிக்க, மெசேஜ் பண்ணு, கண்டிப்பாக நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது கேட்டமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. அங்கேருந்து ஓடியாரேன். அசுரமனிதன் பட டைரக்டர் நான். ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெரிய இழப்பு. தமிழ் சினிமாவுக்கு ராஜேஷ் சார் வந்து எத்தனையோ படம் ஹீரோ பண்ணுவார், எத்தனையோ 2 படம் ஹீரோ பண்ணுவார். அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ தங்கமான குணம், நல்ல மனுஷன். இவர் இழந்து வந்து இவர் சொந்தக்காரங்களுக்கு கிடையாது, சினிமாவுக்கு பெரிய பேர் இழப்பு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விஷயத்தை கேட்டு என்னால் பேசக்கூட முடியல. இப்போ வந்து பார்த்தேன், அப்படியே சில மாதிரி அப்படியே இருக்கிறாரு. நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜேஷ் அவர்கள் எங்களுடைய கேப்டனுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். எங்களுடைய அனைத்து படங்களிலும் அவர் வந்து ஒரு கதாபாத்திரத்தை கண்டிப்பாக இருப்பார். அவர் எல்லா படத்திலுமே சண்முக பாண்டி நடித்த சகாப்தம் படத்துலையும் ஒரு கேரக்டர் பண்ணார். அவர் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சியில் நான் வந்து கடைசியாக பார்த்தோம். அவரை ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது கேப்டனை பற்றி நிறைய நினைவுகளை வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அப்போ வந்து உடல் எப்படி வச்சுக்கணும், ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் பேசினார். எப்பவுமே அவர் வந்து எப்போ பார்க்கும்போது ஹெல்த்தை பற்றி அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய ஹெல்த் பார்த்து இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி இறந்துருக்காரு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேமுதிக சார்பில் எங்களுடைய ஆழ்ந்து தெரிவிச்சுக்கணும். ஒரு 40 வருஷமா நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிட்டத்தட்ட நான் அவர் சேர்ந்து ஒரு 4 முதல் செயின் ஜெயபால்னு ஒரு படம் ஒரே காலகட்டத்தில் சினிமாக்கு சான்ஸ் அடி வந்தாங்க. எனக்கு 1978 முதல் படம் வந்தது, அவருக்கு 1980 வந்தது. முதல் படம் கண்டி பருவத்திலே படமே வந்து 200 நாள் ஓடிச்சு அவருக்கு. சிறை, அச்சமில்லை அச்சமில்லை, இப்படி சொல்லிட்டே போகலாம். மக்களின் பக்கத்தில் வந்து நானும் அவரும் போட்டி போட்டு நடிச்சிருக்கோம். பெரிய நாலேஜ் உள்ளவர். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் படித்தவர். ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவல் வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷ் சார்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். ஒரு மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். ஆமாங்க, உங்கள் பூவிலங்கு மகன் தான். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க முடியா இருக்கு. ராஜேஷ் சார், கலைமாமணி ராஜேஷ் சார் ஒரு சிறந்த நடிகர். அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு. சிறந்த நடிகர் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 1980 அவரோட ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், அவரும் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராக இருந்து ஸ்டேஜஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் வந்து என்னுடைய நாடக குருநாதர் மாதிரி இந்த கோமல் சுவாமிநாதன், தண்ணீருடைய ரைட்டர் அவர் தான். அவருடைய ட்ரூப் நாங்கள்லாம். அதில் வந்துட்டு நான் கோமல் சாரோட பண்ண ட்ராமா ஒன்று சொர்க்க பூமின்னு சொல்லிட்டு, அந்த சொர்க்க பூமியில் வந்துட்டு நான் ஒரு ஹீரோவாக பண்ணுறேன். அதில் வந்து ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் வந்து ஒரு நக்சலைட் கேரக்டர். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாயர் ராமன்னு சொல்லுவாங்க, எதிர்நீச்சல் ராமன்னு சொல்லுவாங்க. கே பாலச்சந்தருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை வந்து பிற்காலத்தில் படமாக பண்ணாங்க. நான் சொல்கிறது தண்ணீர் படம்லாம் வந்ததுக்கப்புறம் கோமல் சார் டைரக்ஷனில் த ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் கோமல் சுவாமிநாதன் இஸ் அனல் காற்று. அந்த சொர்க்கபூமிங்கிற படத்தை அனல் காற்றுன்னு பண்ணாங்க. அப்போ அந்த நக்சலைட் ரோலை வந்து ராஜேஷ் சார் வந்து பண்ணார். ட்ராமா அப்படிங்கிறப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக வந்து அதை நம்ம நிறைய இதுவும் அரங்கேற்றம் பண்ணியிருப்போம். ஆனால் படம்னு வரும்போது அந்த டயலாக்ஸ் இருக்குது இல்லையா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் ஒரு ஆசிரியராக இருந்து வரும்போது அந்த படத்துக்கு வரும்போது அந்த டயலாக்ஸை டக்குன்னு வாங்கி சொல்லணும்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இவருடைய டைமிங், ஏன்னா இது விஷுவல் மீடியாவில் வந்து அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பிரமாதமாக அடிப்பார் அவர். ஏன்னா நான் கூடவே இன்னொரு நக்சலைட் ரோல் பண்ணேன் அந்த படத்தில். ஸோ படம் ஃபுல்லாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட மனிதர் இன்னை வரைக்கும்
அதே இதை மெயின்டைன் பண்ணுறாரு. நேர்மையான மனிதன், ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர், யாராக இருந்தாலும் ரொம்ப கடிஞ்சு பேச மாட்டார். நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய அனுபவத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவார். சொல்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். அவருக்கு வந்து கொஞ்சம் ஆரோஸ்கோப்லாம் வர தெரியும், அதனால் அவர் சொல்வாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கி நம்மிடம் இல்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஆசான் கேபி சார் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று, ராஜேஷ் சார் தலைமையில் தான், அவர் தான் தலைவர். செயலாளர் வந்து கவிதாலயா பாபு, பொருளாளர் வந்து இலியாஸ். நாங்கள் வந்து இந்த கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, அந்த ரசிகர் சங்கம் வருஷம் கேபி சாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அவர் மறைந்த நாளாக இருந்தாலும் சரி, ராஜேஷ் சார் வந்து அவ்வளவு பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணும் அன்றைக்கி டேட்டில் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அது வந்து இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. வெளியில் யாருக்கிட்டையும் நாங்கள் காசு வாங்காமல் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி அதை நடத்துகிறோம். அது வந்து ராஜேஷ் சார் வந்து அவ்வளோ பிளான் பண்ணி சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பால்வார்பேட்டையில் அந்த ரவுண்டானாக்கு வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு அப்படிங்கிற பேரிடுறதுக்கு ராஜேஷ் சார் தலைமையில் வந்து இப்போ சிஎம் பார்த்து, அவர் சிஎம் பார்க்குறதுக்கு முன்னாடி கமல் சார், ரஜினி சார், சிரஞ்சீவி சார், எல்லாருக்கிட்டையும் கவிதாலயா பாபு, இலியாஸ் எல்லாருமா சேர்ந்து ராஜேஷ் சார் எல்லாம் போய் லெட்டரை வாங்கி இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம்னு சொல்லி அதை சிஎம் வரைக்கும் ரீச் பண்ணி அவங்க சிஎம் வந்து டக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த பேரை வச்சு கொடுத்தாரு. அதுக்கு வந்து ராஜேஷ் சார் வந்து நிஜமாகவே அவருடைய உழைப்பு வந்து, அவருடைய வந்து மேற்பார்வையில் இது நடந்தது வந்து பெரிய விஷயமா இருக்குது. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, மேலும் வந்து இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராஜேஷ் சார் வந்து இது மாதிரி நம்ம எல்லாருக்குமே கே பாலச்சந்தர் சார் பேரில் வந்து சிறந்த நடிகைகள் மட்டுமல்லாது பல துறையில் இருக்கிறவங்களுக்கும் கே பாலச்சந்தர் பேரில் ஒரு அவார்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாலயா பாபு, ராஜேஷ் சார், இலியாஸ் எல்லாருமா சேர்ந்து அதை பிளான் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்க அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம மிடில் ஈஸ்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டில் தான் வந்து கேபி சார்கிட்ட முதல்ல ஒர்க் பண்ணவங்க நடிகைகள் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரையும் செலக்ட் பண்ணி அதுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவார்ட்ஸ் வந்து முதல்ல அவங்களுக்கு கொடுப்போன்னு பிளான் பண்ணி லிஸ்டெல்லாம் போட்டு அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் சார் மறைந்தது நிஜமாகவே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய பிரிவு வந்து நிஜமாக தாங்க முடியல. பட் இருந்தாலும் அவரோட அட்வைசஸே எங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், என்றென்றைக்கும் இருக்கும். இந்த நேரத்தில் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை நான் தெரிவித்துக்கிறேன். அவருடைய சன் ஆர்டிஸ்டாக வந்திருக்கார், ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராஜேஷ் மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்து ராஜேஷுடைய பேரை அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். வணக்கம், நான் ஜாகவர் தங்கம். ஐயா ராஜேஷ் ஐயா மறைவுங்கிறது வந்து தமிழ் திரை உலகிற்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை மனித குலத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது, அறியாதவங்க இருக்க முடியாது. திரைத்துறையில் வந்து ஒரு நல்ல மனிதர், அதாவது ரொம்ப அறிவுரை சொல்லுவார், ரொம்ப படித்தவர், பண்பானவர். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரமே தெரியாது. நான் அவர்கிட்ட ஒரு 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அவருக்கு டூப்பும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பற்றி பேசிக்கும். இப்போ இடையில ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவரும் நானும் ஒரு சேனலில் உட்காந்து யூடியூப்பில் பேசினோம். ஏன்னா அவருக்கு 73, எனக்கு அவருக்கு 75, எனக்கு 73. அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தோம். 2 பேருக்குமே முடி கொட்டல. ஏன் அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. அது காரணங்கள் சொன்னோம். உடற்பயிற்சியும் யோகாவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். எல்லோரும் மக்கள் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ராஜேஷ் சார் சொன்னார், நான் வந்து உங்ககிட்ட ஒரு மீட் பண்ணோம் தனியாக அப்படின்னு சொன்னார். மீட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இடையில பேசிக்கிட்டு இருப்போம், அடிக்கடி பேசுவோம். ஆனால் மரணம் அவருக்கு வந்துச்சுங்கிறத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் 100 வருஷம் கண்டிப்பாக இருப்பார் நான் நினச்சேன். உண்மையிலே அவர் வந்து மறைஞ்சிட்டாருங்கிறது வருத்தமான செய்தி. இருந்தாலும் அவர் வந்து சொர்க்கம்னு ஒன்று இருந்தால் அந்த சொர்க்கத்தில் அவருக்கு அழகான ஒரு இடம் கிடச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ பேருக்கு நன்மை பண்ணியிருக்காரு. அவர் ஆத்மா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் இறைவனிடம் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து திரையுலக மிகப்பெரிய ஜாம்பவான், நல்ல ஒரு மனிதர், பிரமாதமான ஒரு நடிகர், பிரமாதமான ஒரு குணச்சித்திர நடிகர் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் அவர்கள் இன்றைக்கி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். அவர் இவ்வளோ சீக்கிரம் திடீர்னு அவர் போவார்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அவர் வந்து நடிகர் மட்டும் இல்லை, மிக நல்ல ஒழுக்கம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும் அப்படின்னு
எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நான் ஒரு சின்ன வயசில் அவர் கூட நான் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ அவர் வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவார். அவர் பெரிய அஸ்ட்ராலஜர். எனக்கு எப்பயாவது ஒரு மாதிரி இருந்ததுன்னா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுவேன். அங்கிள் இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது. அவர் சொல்லுவார், இன்னும் ஒரு 2 மாதம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கும், அதுக்கப்புறமா அதுவே சேஞ்ச் ஆகிடும். எனக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட என்னையும் ஆர்த்தியும் வர வச்சு நிறைய அட்வைஸ் பண்ணார். வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணும். அதாவது நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நீங்கள் எப்போவுமே லைஃப் லாங் இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் எதுவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ தான் நிறைய ஈகோ வரும், சண்டை வரும். இப்படிலாம் பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவை நம்பாமல் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுத்தவர் அங்கிள் தான். அவர் பேச்சை கேட்டு நான் சைடில் நான் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட்டில். ஸோ அதுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு குரு அவர் தான். ஸோ அவர்கிட்ட நான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் கடவுள் அவர் வந்து இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி.